வியூஸ் நிறைய பேர் என்ன கேட்குறா சொன்னா இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணணும், பணம் வருது ஆனால் நிற்காது, இப்படி பண்ணால் எப்படி சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் இருக்குது. வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய் காயின் அது எப்படி பண்ணணும் நான் இப்போ அவங்களுக்கு எல்லாம் கற்றி கொடுக்குறேன். நீங்கள் கூட வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ சேல்ரி வந்தாலும் பணம் நிற்காது, சேவிங்ஸ் இல்லை சொல்லிட்டு. ஸோ அந்த லக்ஷ்மி உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இப்போ 2 வெத்தலை இருக்குது இல்லையா, ஒரு வெத்தலை மேலே இன்னொரு வெத்தலை வைத்துட்டு ஒரு பாக்கு வைக்கணும் இப்படி. அப்புறமா ஒரு காயின், ஒரு ரூபாய் காயின் தான் வைக்கணும். ஓகே, அப்புறமா இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்குவீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்கள் பர்ஸ் இல்லையா, ஆமாங்க, இதில் பாருங்க இப்படி வைக்கணும். ஓகே, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அந்த வெத்தலை அது பாக்கு செப்பரேட் கவரில் வச்சிடணும். அப்புறமா ஒரு காயினை ஒரு கவரில் வச்சிடணும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். அந்த கவர் ஃபுல்லான அப்புறமா அந்த ஓடு தண்ணி இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு வெத்தலை அப்புறமா பாக்கு விட்டுடணும். இந்த 1 ரூபாய் காயினை உங்களுக்கு குலதெய்வ சொல்கிறாரு இல்லையா, உங்களுக்கு குலதெய்வ லக்ஷ்மி இருக்கட்டும், வெங்கடேஸ்வரா இல்லை காளியம்மன், எந்த குலதெய்வம் இருக்கா அங்கே போயிட்டு நீங்கள் கொடுத்துடணும். இப்படி பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் கொஞ்சம் 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 நலிஃபை ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணிட்டு காமிக்குங்க. மேலே இன்னொரு விதத்தில் பாக்கு காயின் இப்படி ஃபோல்ட் பண்ணணும், இப்படி ஃபோல்ட் பண்ணணும், இப்படி. இன்னொரு பர்ஸ் இருக்கா, பர்ஸ் எது இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எங்கே நீங்கள் பணம் வைக்குவீங்களோ அங்கெல்லாம் இது வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடை இருந்தால் கடையில் அந்த ட்ராயர் இருக்குது பாருங்க, அங்கே வைக்கணும். இப்போ வீட்டில் அல்மாரா இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் பணம் வைக்குவீங்க இல்லையா, அங்கே வைக்கணும். கொஞ்சம் நாள் பார்த்தா அந்த கிச்சனில் ஒரு டப்பி இருக்குது பாருங்க, சர்க்கரை டப்பி பேலை டப்பி, அங்கே கூட பணம் வைக்குவீங்க இல்லையா, யாருக்கும் தெரியாது கூடாது சொல்லிட்டு அங்கே கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ வச்சுடுங்க. வச்சுட்டு எப்படி ஜிப் போடணும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா, அப்படி பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வரார். ஓகே.